சந்ததியார் திரளான ஜனங்களாவார்கள் என்றான். ஆமென். இப்போ இந்த தாத்தா வந்து பேரனை ஆசீர்வதிக்கிறார். முன்னெல்லாம் அந்த காலத்தில் பெரியவங்க வந்துட்டாங்கன்னா வீட்டில் வயசில் மூத்தவங்கன்னா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படிம்பாங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்க பெரியவங்களை கும்பிடு அப்படிம்பாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் அவங்க அப்படி செய்யும்போது அவர் 2 கையும் மாற்றி வச்சு ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே வைங்க, இவன் தான் பெரியவன் சின்னவன் சொல்கிறான். அப்படி சொல்லும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பெருகுவான், இவன் தம்பியோ அவனிலும் அதிகமாய் பெருகுவான்னு சொல்கிறார். இவன் பெருகுவான், ஆனால் இவன் தம்பி அவனை காட்டில் அதிகமாய் பெருகுவான். இவர் யார் சொல்கிறது? யார்? தாத்தா பேரனை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அந்த வார்த்தை பெரியவங்ககிட்ட இருந்து நல்ல வார்த்தைகளை வாங்கி கொள்ளணும்னு கொண்டு கொடுக்குறார். தன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு. ஒரு வேளை அந்த தாத்தா பாட்டி பெரியவங்க அம்மா அப்பா அல்லது யாரோ பெரிய மூத்தவர்கள் இருந்தார்கள்னா அவங்க ஒருவேளை நம்மக்கிட்ட நம்மளெல்லாம் அப்படிலாம் இவங்க ஒன்றும் நினைக்கவங்க கிடையாது, ஒரு மாதிரி ஆட்கள் அப்படியா இருந்தால் கூட நீ ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொல்லுங்கள், மனசு அந்த நேரம் மாறிடும். போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்போ அப்படின்னு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, நீ போய் அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, ப்ளஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்க எந்த மனநிலையில் இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்ன நிமிஷம் அவங்க மனநிலைகள் மாறும். அப்படியா சரி, ஏன்னா பயப்படுவாங்க. நம்மளை ஆசீர்வதிக்கப்பட சொல்லியிருக்காங்க, நம்ம சொல்லும்போது ஏதாவது சரியாக சொல்லாமல் எதுவும் ஆயிட்டுனா இவ தானே செஞ்சாங்க ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க. யாராக இருக்கட்டும், அவங்க ரட்சிக்கப்படாதவங்களாக இருக்கட்டும், அவங்க பக்தி இல்லாதவங்களாக இருக்கட்டும், ஆசீர்வாதம் பண்ணி விடுங்க பிள்ளைய அப்படின்னா அவங்களுடைய மனநிலை டக்குன்னு மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பிள்ளைகளை கொண்டு விடுறான், ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு. உடனே ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ மாற்றி வைக்கும்போது 2 பிள்ளைகள் இப்படி வச்சுக்கணும், இப்படி வைக்கிறார். அப்போ அவர் கேட்குறார், அது எனக்கு தெரியும், அவன் இவனை விட அதிகமாக ஆசீர்வதிப்பான்னு இவர் சொல்கிறார். இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள், அதாவது பெரியவங்க வரட்டும், என்றைக்காவது நல்ல ஒரு பிறந்த நாள் அல்லது ஒரு கல்யாண நாள் அல்லது ஏதோ ஒன்று அல்லது சும்மா கூட ஆசீர்வாதம் வாங்கிக்கப்போ அப்படின்னு சொல்லி பாருங்கள், அவங்க மனசு மாறும். நம்ம மேலே ஒரு கெட்ட எண்ணங்கள் இருந்தால் கூட அந்த எண்ணங்கள் மாறும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படி இப்படி ஆசீர்வதிக்கும் போது எப்படி சொன்னால் பலிகி எப்படி ஆசீர்வதிக்குவாரா? பெருகுவார்கள். இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் எப்படி சொல்லாரா? நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் பண்ணையாக இருப்பேன், மாளிகையாக இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை கொடுத்துருக்காரு இந்த வருஷத்தில். இந்த வருஷத்தில் அது நமக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். 2025 25வது ஆண்டு, 2025வது ஆண்டில் நம்ம இருக்கிறோம். இந்த 25ங்கிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருஷம், சரியா? ஒரு 25 வருஷம் அப்படின்னா அது என்ன கொண்டாடுவோம்? 50 வருஷம்னா யூப்ளி வருஷம் கொண்டாடுவாங்க. அப்போ 25 வருஷங்கிறது ஒரு வெள்ளி விழா கொண்டாடுவாங்க. 25 அப்படின்னு சொன்னால் அது ஒரு வெள்ளி விழா மாதிரி கொண்டாடுவது வழக்கம். அதேபோல் 2025வது ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டு. இந்த ஆண்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கான வார்த்தைகளையும் தந்திருக்கிறார். இப்போ இந்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். அதை நமக்குள்ளே எடுத்துக்கொள்ளும் போது அந்த வார்த்தையின்படியே அது ஆசீர்வதிக்கப்படும், அதில் மாற்றம் கிடையாது. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த வாக்கு கொடுத்துருக்கிறாரு, அதை நான் என் வாழ்க்கையில் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி என் வாழ்க்கையில் அதை நான் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் சொன்னார், பண்ணை மாளிகைன்னு சொல்லிட்டாரு, பெருகுவான்ட்டார் அப்படின்னா அப்போ அது என்ன செய்யணும் அப்படின்னு என்னைக்காவது நமக்கு கேள்வி வந்திருக்கான்னு கொஞ்சம் நம்மளை யோசித்து பார்க்கணும். நமக்கு கேள்வி வந்திருக்கா? என்ன வாக்கு கொடுத்தாரு அப்படின்னா, என் நீதியின்படி நான் அவனை ஆசீர்வதிப்பேன், அவனை எழுப்புவேன். அப்போ அப்படின்னா என்னது? என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துருக்கா. பெருகுவாய், நீ இவனிலும் அதிகமாய் அவன் தம்பி பெருகுவான் அப்படின்னார். பெரிய ஜனக்கூட்டமாவான்னு சொல்லி வாக்கு கொடுக்குறார். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு எந்த உணர்வும் இல்லை அப்படின்னா நம்ம எதையும் சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்காரு, பண்ண வரட்டும், மாளிகை வரட்டும், பெருகுவேன்னு சொல்லியிருக்காரு, ஜனக்கூட்டமாவேன்னு சொல்லியிருக்கிறாரு, பெருகுவாயின்னு சொன்னார். அது பாட்டுக்கு பெருகும், அது பாட்டுக்கு வரணும். அதை குறித்து எந்த தரிசனமும் இல்லை, எந்த உணர்வும் இல்லை அப்படின்னா அந்த வார்த்தை கிரியேட் செய்ய முடியாது. அது தாமதமாகலாம், இல்லை நடக்காமலும் அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கொடுத்தது தான்.